ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த வெள்ளிக்கிழமை கூடுகைக்கு அன்போடு கூட உங்கள் ஒவ்வொருவரையும் மகனாயின் சபையின் சார்பாக அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதித்து விடுதலையோடு துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாறுதலின் நாளாய், அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிற நாளாய், மகிழ்ந்து கலிகூற நாளாய் என் தேவன் மாற்றி தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஜெபிக்க கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புற பர்வதமாகி அவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புற பர்வதமாகி உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க அசைவாடுவீராக. இணையதளத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு தேவ பிள்ளைகளோடு நீங்க உள்ளாவுங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொன்னீரே. இந்த காலை வேளையிலும் உம்முடைய ஜனங்களாய் உம்மை நாங்கள் துதித்து ஆராதிக்கும் பொழுது எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுவீராக, அசைவாடுவீராக, எழுந்தள்ளுவீராக, அற்புதத்தை செய்வீராக. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திலும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வாரம் தூய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீர் உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஆவியானவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. வாக்குக்களாக பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிறவர். நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டியது என்னதென்று எங்களோடு இணைந்து எங்களை விண்ணப்பம் பண்ணி இந்த கூடுகை ஆசீர்வதித்து தருகிற ஆவியானவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, நிரம்பி வழிய செய்வீராக. இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படி பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோமா? கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமானா, சங்கீதம் பாடி ஆடு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தம்முடைய ஜனமாய் தெரிந்து கொண்டது எத்தனை பெரிய பாக்கியம் இல்ல? உங்களை அவருடைய சொந்த பிள்ளையாய் தெரிந்து கொண்டிருக்கிறாரே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொன்னாரே. இந்த மத்தியான வேளையிலும் நாம் அப்பாவை துதித்து ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி காத்து சொல்லுமா? அப்பா, நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே. அன்றைய இஸ்ரவேல் ஜனங்களை அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் நீர் வழி நடத்தும் பொழுது ஓ சிவந்த சமுத்திரம் வழிவிட்டது அல்லவா? மாராவின் கசப்பு எல்லாம் மதுரமாய் மாறினது அல்லவா? யோர்தான் பின்னிட்டு திரும்பினது அல்லவா? மாத்திரமல்ல, எரிகோ கோட்டைகள் எல்லாம் தகர்த்து விழுந்தது அல்லவா? இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உங்களுக்கும் என் தேவன் பட்சபாதம் இல்லாதவராய்
என்னென்ன சூழ்நிலையில அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ, என்ன தேவையோடு எதிர்பார்க்கிறீர்களோ, என்ன தாகத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ, அந்த தாகத்தை எல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய ஏக்கம் எல்லாம் நீர் தீர்க்கிறவர் அல்லவா. என் வாழ்க்கையில் நீர் சந்தோஷத்தை நீர் ஒருவரால் மாத்திரமா தர முடியும் ஆண்டவரே. வாழ்க்கையில் இருக்கிற மாறாமை கசப்பு எல்லாம் மதுரமாய் மாறட்டும் என்று நீங்க துதிக்கும் பொழுது, அப்பா ஜெபிக்கிற பிள்ளைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை செய்வீராக, தேவைகளை சந்திப்பீராக. இப்படி நாம மகிமைப்படும்படி எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாறா மதுரமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. தடைகள் எல்லாம் விலகட்டும் ஐயா. திறந்த வாசல் உண்டாகட்டும். எல்லா வியாதிகள் மறைந்து போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்படி நாமம் அதிசயம் அல்லவா, ஆலோசனை கர்த்தர் அல்லவா, வல்லமையுள்ள தேவன் அல்லவா, நித்திய பிதா அல்லவா, சமாதான பிரபு அல்லவா, நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே. இப்பொழுதே ஜெபிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு மறுரூபம் வருவதாக, ஒரு மாற்றம் வருவதாக, ஒரு விடுதலை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே திறந்த வாசல் உண்டாவதாக. எல்லா விதமான கொடிய நோய்கள், எல்லா கொடிய சத்துருவின் கிரியைகள் இப்பொழுதே அழிக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய மகிமை ஆண்டவரே, எங்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்க தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. நல்ல வாய்களை திறந்து இந்தியா பேரை சொல்லி, அப்பா எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் திறப்புற நிற்கிறோம் ஐயா. ஓ இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதலை நீர் தருவீராக, ஒரு பின்மாறி மலையை நீர் தருவீராக, இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. 138 கோடி ஜனங்கள் ஏறத்தாழ எங்க தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அப்பா ஆசீர்வதிக்கப்படணுமே. அவர்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் என்று அறியணுமே. உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே. ஒரு பெரிய எழுப்புதலை எங்கள் தேசத்தில் தருவீராக. ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நாங்கள் பார்க்கட்டும் ஐயா. ஒரு பின்மாறி மலையை நாங்கள் காணட்டும் ஐயா. சபைகள் எல்லாம் நிரம்பி வழியேற்றும் ஆண்டவரே. ஓமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா மாநிலத்திலும் ஒரு எழுப்புதல், எல்லா மாவட்டத்திலும் ஒரு எழுப்புதல் ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. தேவன் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக, அசைவாடுவீராக, பின்மாரியை தருவீராக. என் ஜனங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் இயேசுவை அறியணுமே, ஆசீர்வதிக்கப்படணுமே. எல்லா கொள்ளை நோய்கள் எல்லாம் விலகணுமே. எல்லா விதமான சிறையிருப்புகள் நீங்கள் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் வாழ்ந்து கர்த்தரை தேவன் என்று அறிந்து எல்லாரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறமே. எங்கள் தமிழகத்திற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தமிழகத்தை ஆசீர்வதிப்பீராக. தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டத்திற்காக ஜெபப்படுங்க இயேசுவின் நாமத்தில். அப்பா சென்னை மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம், காஞ்சிபுரம் மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம், செங்கல்பட்டிற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. விழுப்புரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. திருச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மதுரைக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. புதுக்கோட்டை மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. திண்டுக்கல் மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லா மாவட்டத்தையும் ஆசீர்வதிப்பீராக. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, அப்பா இந்த விருதுநகர், ஓமக்கு ஸ்தோத்திரம். நீலகிரி மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம், கோயம்புத்தூருக்காக ஜெபிக்கிறோம், ஈரோடுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தஞ்சாவூருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மாவட்டத்தினர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மழை காலங்களில் எத்தனையோ பேர் ஒருவரை கஷ்டப்படலாம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே அந்த ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும். மழை காலங்களில் அந்த கொள்ளை நோயெல்லாம் இயேசுவின் நாமத்திலே தடுத்து நிறுத்தப்படட்டும் ஐயா. இந்த வேளையில் வியாதியோடு யாராவது இருப்பார்கள் என்றால் இப்பொழுதே அப்படி சுகமளிக்கிற கரம் இயேசுவின் நாமத்திலே தொட்டு சுகத்தை கொண்டு வருவதாக. கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனைகளை நீர் மாற்றுவீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாசல்களை திறந்து தருவீராக இயேசுவின் நாமத்தில். எதிர்காலத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை தேவன் தருவீராக. ஸ்தோத்திரம். கட்டிகள் உடையட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும், சாபங்கள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அடைக்கப்பட்ட கற்பங்களை எல்லாம் கர்த்தர் திறந்தருவீராக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில். எல்லா போதகர்களுக்காக, சுவிசேஷர்களுக்காக, அப்பா தீர்க்கதரிசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா போதகங்களை நீங்க பயன்படுத்துங்க. சுவிசேஷங்களை பயன்படுத்துவீராக, தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துவீராக. அற்புதங்கள் நடைபெறுவதாக. எல்லா திருச்சபை விசுவாசிகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்பட்டு நீர் பாதுகாத்தீரே.
பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய் எல்லாம் இனிமேலும் பரவாதபடி எங்கள் இந்தியா விட்டு முற்றிலும் அது அழிக்கப்படுவதாக, தமிழகத்தை விட்டு முற்றிலும் இயேசுவின் நாமத்தில் அது நீங்குவதாக. ஒருவேளை சுகர் வியாதி, பிபி வியாதியில, கொலஸ்ட்ரால் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எல்லா சுகர், எல்லா பிபி, எல்லா கொலஸ்ட்ரால் இப்பொழுதே நார்மலாகட்டும். வயதான முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதியவர்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாப்பீராக. வாலிப பிள்ளைகள் கர்த்தரை தேவனிடம் அறியட்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை எதிர்காலத்தை நீங்க பொறுப்படுங்க. தடைகள் எல்லாம் விலகட்டும் ஐயா. பள்ளிகள் எல்லாம் திறக்கணுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கொள்ளனை நிமித்தமாக முடக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. சபைகளிலே விடுதலையோடு ஆராதிக்கிறோமே அப்பா. சுவிசேஷத்தை சொல்லணுமே. எல்லா தடைகளும் மாறணும் ஆண்டவரே அப்பா. எல்லா மாநிலத்திலும் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற எல்லா சுவிசேஷர்களுக்கும் வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமே. மிஷனரிகள் விடுதலையோடு கர்த்தரை வார்த்தையை கொண்டு செல்லணுமே. இயேசுவின் நாமத்திலே வாசல்களை திறப்பீராக. இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும். இடங்கொள்ளாமல் போக மட்டும், கலசத்துல எண்ணெய் குறைந்து போகாமல், பானையிலே மா செலவழிந்து போகாமல், கையின் பிரயாசத்தை எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கையின் கிரிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஸ்தோத்திரம் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. புதிய காரியத்தை செய்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் எல்லாம் நீர் பாதுகாப்பீராக. இந்த மழைக்காலங்களில் டெங்கு ஃபீவர், டைபாய்டு ஃபீவர், இன்னும் எந்த விதமான ஜுரமும் அருமை பிள்ளைகளை தொடாதபடி அக்கினி மதிலாய் பாதுகாப்பீராக. ஒருவேளை ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே சுகம் வருவதாக. ஆபரேஷன் எந்த காரியமா இருந்தாலும் சுகம் வரட்டும். கேன்சர் வியாதிகள் எல்லாம் மறையட்டும். கட்டிகள் எல்லாம் மறையட்டும். ஸ்தோத்திரம். வலி வேதனைகள் இயேசுவின் நாமத்திலே நீங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. உமக்கு நன்றி. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீங்கள் சாட்சியாய் நிறுத்துங்க. நீர் மனதுருகி அற்புதங்கள் செய்தீரே. இன்றைக்கு உடைய மனதுருக்கம் மாறல. நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் நீர் பதில் தருகிற தேவன் அல்லவா. இப்பொழுதும் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும், உலர்ந்து போன காரியங்களை உயிர்ப்பிக்கட்டும். எங்களுடைய செவிகள் திறக்கப்படட்டும். கர்த்தாவே சொல்லும் அடியே நாங்கள் கேட்கிறோம் என்று உடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கட்டும். 30, 60, 100 மடங்கு பலன் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேட்டு ஆசீர்வதித்து நாம மகிமைப்படும்படி எல்லாரையும் நீங்க சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருவார். ஏனென்றால் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படியே நம் தேவன் ஜெபத்தை கேட்பது மாத்திரமல்ல, அந்த ஜெபத்திற்கு ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தருகிறவர். நீங்கள் விசுவாசத்தோடு ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஒருவேளை காலதாமதம் ஆனாலும் அந்த காலதாமதத்தின் மத்தியிலும் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றி ஏற்ற காலத்திலே ஏற்ற வேளையில உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் வேதத்தை நாம் திருப்பிக் கொண்டு ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் என்னோடு கூட பேசுங்க என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு ஏற்ற மன்னாவை தருவார். ஆமென். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே.
உன் சத்துருகள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையிலும் இணையதளத்தின் மூலமாக ஆசையோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலே என்று ஒரு பெயரை குறிப்பிட்டு வேதம் சொல்கிறது, நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, யாக்கோபு என்கிற ஒரு மனிதன், அந்த யாக்கோபு என்கிற மனிதனை தான் தேவன் இஸ்ரவேலாய் மாற்றினார். இந்த யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம். இந்த யாக்கோபு எந்த சூழ்நிலையில இஸ்ரவேலாய் மாறினார் என்று சற்றே நாம் திரும்பி பார்ப்போமே என்றால், ஈசாக்குடைய 2 பிள்ளைகளுடைய பெயர் ஏசா, யாக்கோபு. இந்த யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை, அந்த சேஷ்டபுத்திர பாகம் என்கிற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். மாத்திரமல்ல, மூத்த மகனாகிய ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தையும் தன் தகப்பனாரிடத்தில் பெற்றுக்கொண்டார். ஆகவே சகோதரனுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டபடினால தன் தகப்பன் வீட்டை விட்டு, கானான் தேசத்தை விட்டு, தன் மாமனாகிய லாபான் இடத்துல பதான் அராம் என்கிற தேசத்தை நோக்கி யாக்கோபு கடந்து சென்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, 20 ஆண்டுகள் அங்கே அவர் திருமணமாகி குழந்தைகளை பெற்று சொத்துக்களை, ஆடு மாடுகளை சம்பாத்தியம் பண்ணி மீண்டும் தன் சொந்த தகப்பன் வீட்டிற்கு திரும்பி வருகிற சூழ்நிலையில, அப்படிப்பட்ட பிரயாணத்துல தன் சகோதரனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்று திரும்பி வரும் பொழுது தன் சகோதரனாகிய ஏசா 400 பேரோடு தன்னை சந்திக்க புறப்பட்டு வருவதை அறிந்த யாக்கோபு வேற வழியே தெரியல. இப்பொழுது தன் சகோதரன் இடத்திலிருந்து தப்புவிப்பது எப்படி? ஒரே ஒரு வழிதான். இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல போய், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடுவதே இல்லை. நீங்க தான் என் சகோதரனுடைய கைக்கு, என் சகோதரனுடைய கோபத்தில் இருந்து தப்புவிக்க வேண்டும் என்றால் நீங்க ஒருவரால் தான் முடியும் என்று இரவெல்லாம் போராடி ஜெபித்த எத்தனாகிய யாக்கோபை தேவன் அந்த இரவிலே சந்தித்தார். அந்த இரவு, அந்த சந்திப்பு எத்தனாயிருந்த யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றி விட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எதிரிகள் மத்தியிலே இருந்தாலும், வியாதிகள் மத்தியிலே இருந்தாலும், அவமானத்தின் மத்தியிலே இருந்தாலும், தேவைகள் மத்தியிலே இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு இரட்சகர். அவர்தான் உங்களை உண்டாக்கினவர். அவர்தான் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்து உங்கள் ஜீவனை மீட்டவர். அந்த இயேசு கிறிஸ்துவினிடத்துல நீங்கள் ஓடி வரும் பொழுது பாருங்களேன், ஒரு ஏமாத்தி, அண்ணனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு இரவெல்லாம் தேவனிடத்துல போராடின பொழுது தேவன் யாக்கோபை சந்தித்தது மாத்திரம் அல்ல. உன் பெயர் என்னப்பா அப்படின்னு யாக்கோபை பார்த்து தேவன் ஒரு கேள்வியை கேட்டார். ஆமென். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல அந்த இரவு வேளையில உன் பேர் என்ன
என்று கேட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, படைத்த தேவனுக்கு, உண்டாக்கின தேவனுக்கு யாக்கோபு பேரு தெரியாதா என்ன? தெரியும். ஆனாலும் உன் பெயர் என்ன என்று ஏன் கேட்டார் என்றால், தன் தகப்பனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஈசாக்கு கேட்கும் பொழுது தன்னுடைய பெயரை, அன்னுடைய பெயரை ஏசா என்று பொய் சொன்னார். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக, அண்ணனுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக தகப்பனிடத்தில் போய் தகப்பனை ஏமாற்றி ஏசா என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றார். ஆகவேதான் தேவனிடத்துல பொய் சொல்ல முடியாது, உண்மை நிலவரத்தை தான் சொல்லணும். ஆகவேதான் தேவன் அவனை பார்த்து, ஏன்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். அப்ப இங்க ஏசான்னு சொல்ல முடியாது. தன்னுடைய பெயரை, உண்மை நிலவரத்தை, தன்னுடைய சூழ்நிலைய, நான் எத்தனாப்பா யாக்கோபு தாயா அப்படின்னு தன்னுடைய சூழ்நிலையை சொல்லும் பொழுது ஆண்டவர் அவன் பேரையே மாத்திட்டார். இனி நீ எத்தனை இல்லப்பா இஸ்ரவேல் தேவ பிரபு. ஆமென். பாருங்க, ஒரு பயத்தோடு தன் அண்ணனை சந்திக்கிற அந்த திராணி இல்லாமல் 400 பேரோடு எதிர்த்து வருகிற அண்ணனை சந்திக்க முடியாமல் தனிமைப்பட்ட யாக்கோபு இரவெல்லாம் ஜெபித்த பொழுது தேவன் அவனை சந்திக்கிறார். யாக்கோபு தன்னுடைய பெயரை எத்தனை என்று சொல்லுகிறார். ஒரு இமை பொழுதுல இஸ்ரவேல் தேவ பிரபுன்னு மாத்திட்டாரு. இன்றைக்கு யாக்கோபு இஸ்ரவேல் என்கிற தேசமே ஒரு பெயராய் சூட்டப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இன்னைக்கும் நீ எந்த சூழ்நிலையிலும் இருந்திருக்கலாம், உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த நிர்பந்தமான சிச்சுவேஷனை அன்பு ரட்சகர் இயேசுவின் பாதத்தில் போய், அப்பா நீங்க தான் எனக்கு ஒரு முடிவு, நீங்க தான் எனக்கு ஒரு எதிர்காலம், நீங்க தான் எனக்கு ஒரு மாற்றத்தை தர முடியும், நீங்க தான் என் கடன் பிரச்சனையை மாற்ற முடியும், நீங்க தான் என்னை உயர்த்த முடியும், இந்த வியாதிக்கு ஒரு விடுதலை நீங்க தான் தர முடியும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளுக்குள்ளே நீங்கள் வந்து விடுவீர்கள் என்றால், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட, அப்படி என்றால் கர்த்தரால் மீட்கப்பட்ட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா நீங்க மாறுறீங்க. உங்களுக்கு ஒப்பானவர் யாருமே இல்ல. ஹல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபு பயந்து தேவனிடத்தில் வந்த பொழுது, இஸ்ரவேலாய் மாற்றின பொழுது, இப்பொழுது தைரியமாய் தன்னுடைய அண்ணனை சந்திக்க போகிறார். எந்த அண்ணனை குறித்து, ஏசாவை குறித்து பயப்பட்டாரோ அந்த ஏசா ஓடி வந்து 2 பேரும் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதார்கள். அங்கே சமாதானம் உண்டானது, சூழ்நிலைகள் மாறினது. இஸ்ரவேலே, கர்த்தரால் மீட்கப்பட்ட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்த, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யாருமே இல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவின் அடைக்கலத்துக்குள்ள, இயேசுவின் இரத்தத்துக்குள்ள, இயேசுவே அநாதி தேவனே எனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம் என்று அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை. ஒருவர் உங்களை எதிர்த்து நிற்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அதே உபாகமம் 33:27 சொல்கிறது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அநாதி தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ள நீங்கள் வந்து விடுவீர்களே என்றால், உங்களுக்கு ஒப்பானவர், உங்களுக்கு ஈக்குவலா யாரும் உங்களை எதிர்த்து நிற்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நீங்கள் பாக்கியவான்களாய் மாறிவிடுவீர்கள். ஆகவேதான் வேத வசனம் சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். 2 கொரிந்தியர் 7:14 சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஆமென். நீங்க இஸ்ரவேலின் தேவனாகிய இயேசு இரட்சகர் அண்டை ஓடி வந்து விடுவீர்கள் என்றால், வேத வசனம் சொல்கிறது, அந்த பிள்ளைகள் எல்லாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளாய் மாறிறீங்க. ஆமென். அதே உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அங்க எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமே என்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். யாரெல்லாம்
இயேசு இரட்சகர் இடத்துல வந்துடுறீங்களோ கர்த்தர் உங்களை மாற்றினார். எத்தனை இந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினது போல ஆண்டவர் யாரெல்லாம் இயேசுவின் இடத்துல வந்து இயேசுவை தஞ்சமாய் அடைக்கலமாய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களெல்லாம் பார்த்து கர்த்தருக்கு நீங்க யார் ஜனமா மாறுறீங்க? பரிசுத்தமுள்ள ஜனமா மாறுறீங்க. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இப்ப எல்லாரும் யாரெல்லாம் அவருடைய பாதத்துல ஓடி வந்துடுறாங்களோ, அநாதி தேவனண்டை வந்துடுறாங்களோ, அவங்க எல்லாரும் அவருக்கு சொந்த ஜனமாய் மாறி விடுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த இயேசு உங்கள் சொந்த இரட்சகராய் இருக்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை உங்கள் நெற்றிலே தரிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் யாக்கோபை போல அவருடைய பாதத்துல வந்து, ஆண்டவரே நீர்தான் எனக்கு அநாதி தேவன், ஆண்டவரே உங்களுடைய செட்டைகளின் மறைவில் வந்துடுறேன். உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நீங்க அவருடைய பாதத்துல சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. உம்மால் அன்றி எனக்கு வேற விடுதலை இல்லை என்று அறிக்கை பண்ணுங்க. உங்களுடைய வியாதிகள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும், நல்ல வேலை வாசலை கர்த்தர் தருவார். நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆகவேதான் அந்த வேத வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். உங்களுடைய பழைய சூழ்நிலை எல்லாம் மாறி, பழையவை எல்லாம் ஒளிந்து போயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவை எல்லாம் ஒளிந்து போயின. அப்படி கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் நீங்கள் மாறுவது மாத்திரமல்ல, அவரே உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகம். ஆமென், ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு சகாயம் செய்கிற கேடகமாய் மகிமை பொருந்திய பட்டயமாய் மாறி விடுகிறார். யுத்தம் கர்த்தருடையதாய் மாறும், நீங்க சும்மா இருப்பீர்கள். ஆகவேதான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் கேடகம், கர்த்தர் என் பலன், அவர் என் நங்கூரம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருப்பீர்கள் என்றால், அநாதி தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள் என்றால், எல்லா சத்துருக்களையும் உங்களுக்கு முன்னின்று அவர் துரத்தி ஜெயத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் ஒரு நிமிடம் உங்களை கரங்களை உயர்த்தி உங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்துல நீங்க சொல்லுங்க. அப்பா, இப்பொழுதும் என்னோடு இணைந்து கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாக்கோபை போல உம்மிடத்துல வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, யாக்கோபு எத்தனை ஆண்டவரே, ஆனாலும் உடைய பாதத்துல வந்த பொழுது அந்த யாக்கோபையும் இஸ்ரவேலாய் நீங்க மாற்றினீங்களே. பழைய காரியத்தெல்லாம் நீங்க மறந்து தேவ பிரபு என்கிற அர்த்தம் கொள்ளுகிற அந்த பெயரை சூட்டி இஸ்ரவேலாய் மாற்றினது போல இப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. வியாதிகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், இன்றைக்கு ஒரு மாற்றம் வரட்டும் ஐயா. பழையவள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் ஐயா. வலி வேதனையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் இப்பொழுதுமே நோக்கி பார்க்கிறபடியா அந்த வலி வேதனைகள் நிற்கட்டும். காயப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய காயங்களை கட்டுவீராக, பயங்களை மாற்றுவீராக, எதிர்காலங்களை திறந்து வைப்பீராக. ஓ, நான் என்ன செய்வது என்று காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஐயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், நீர் தெரிந்து கொண்ட ஜனங்கள், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அநாதி தேவனே நீர் அடைக்கலமாய் நங்கூரமாய் அற்புதத்தை செய்து மகிழ பண்ணுவீராக. எல்லா சத்துருக்களையும் துரத்துவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதே மனதுருக்கம் உள்ள கரம் தொட்டு சுகப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் தான். ஹல்லேலூயா. அந்த சின்ன மனதுருக்கத்தோடு அவடத்து நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க யாரா மாறுறீங்க? ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் மாறுறீங்க. உடன்படிக்கையின் பிள்ளையாய் மாறுறீங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சிவிகார ஆவி உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர்களை மாற்றினாரு. அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் நின்று எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை மாற்றி ஜெயத்தை தர வல்லமை உள்ளவர். ஆமென். அப்படி நீங்க கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் அநாதி தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ள அந்த இயேசு கிறிஸ்துவின் சட்டைகளுக்குள்ள வந்து விடும் பொழுது ஒரு 4-5 காரியம்
வேதத்திலிருந்து உங்கள் முன்பதாக நான் வைக்க பிரியப்படுகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது, அநாதி தேவனுடைய செட்டைகளுக்குள்ள வரும் பொழுது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, லேவியராகமம் 26:12 சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆமென். யாரெல்லாம் அநாதி தேவனுடைய கரத்துக்குள்ள வந்துடுறாங்களோ, ரட்சிக்கப்பட்ட ஜனமாய், அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட ஜனமாய் மாறி விடுகிறாங்களோ, என்னாமும் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் நீங்க மாறுவது மாத்திரமல்ல, என்றைக்கு அவருடைய செட்டைகளுக்குள்ள வந்துடுறீங்களோ, முதலாவது ஆண்டு சொல்றாரு, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் நடுவிலே, இதோ மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். உங்கள் குடும்பத்திலே உலாவுகிற தேவன், உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்களோடு இருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறும் பொழுது, அநாதி தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ள வரும் பொழுது, கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவுவார், கர்த்தர் உங்கள் நடுவிலே இருப்பார், சிங்காசனத்தை வைத்திருப்பார், அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். ஆமென். ஏனென்றால் நீங்கள் அவருடைய ஜனம், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு நடந்தார். ஏன் நடந்தாரு? ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தபடியினால தேவன் ஏனோக்கோடு கூட நடந்தார். இன்னும் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அதனால நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாய் இருந்தார். இப்படி வேதத்துல அநேக பரிசுத்தவான்களோடு அவர் மத்தியில தேவன் உலாவி அவர்களுக்கு தேவனாய் இருந்து வழி நடத்தின தேவன். இன்றைக்கும் நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருப்பீர்கள் என்றால், இயேசுவின் பிள்ளைகளாய் நீங்கள் மாறி விடுவில்லை என்றால், நிச்சயமாகவே உங்கள் நடுவிலே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் தேவனாய் உலாவுவார். அந்த நிறைவானவர் இருக்கும் பொழுது, அந்த நிறைவானவர் கடந்து வரும் பொழுது, உங்கள் குடும்பத்தில் வியாதி இருக்காது, வறுமைகள் இருக்காது, பயம் இருக்காது, இருள் இருக்காது. ஏனென்றால் அவர் உங்களோடு கூட உலாவுகிறவர். ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்துல கொண்டு வைத்துட்டு ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில அவரோடு கூட உலாவினவர். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அதே போல உங்கள் குடும்பத்தில் என் தேவன் உலாவ விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை பாதுகாக்க விரும்புகிறார், தப்புவிக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் வாசித்து பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழி நடத்தி வந்த பொழுது அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அந்த வனாந்தரத்துல அவர்களோடு தங்கின தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். எல்லாவற்றை காட்டிலும் 2 கொரிந்தியர் 6:16 சொல்லுகிறது, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், ஏனென்றால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆமென். யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் யாக்கோபை போல பாதத்தில் விழுந்து என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறார்களோ, யாரெல்லாம் நீர் என் தஞ்சம் அடைக்கலம் என்று விரும்புகிறார்களோ, அங்கு வேத வசனம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் மாறுறீங்க. உங்களுக்குள்ள ராஜாதி ராஜா மகிமை தேவன், வானாதி வானம் கொள்ளா சர்வ வல்லவர் உங்களுக்குள்ள கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் வாசம் பண்ணும் பொழுது சுகர் இல்ல, பிபி இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல, எந்த கட்டிகளும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது என நிறைவானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, அன்பு இரட்சகர் இயேசு கல்வாரி சிலுவையில எல்லா பாவங்கள் சாபங்கள் நோய்களை சுமந்தவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எந்த பலவீனமும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 3:20 சொல்கிறது, இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3:20, ஆண்டவரே என் உள்ளத்தை நான் திறக்கிறேன்,
என்னோடு கூட நீங்க வாங்க, வாசம் பண்ணுவேன் என்று நீங்க கேட்பில்லை என்றால் அவர் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார். முதலாவதாக. இரண்டாவதாக, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் அனாதி தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. இரண்டாவது ஏசாயா 43 அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43 அதிகாரம் 20 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். அப்போ நீங்க ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ள அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களாய் உங்களை கர்த்தர் முன் குறித்து வேறு பிரித்து அவர் அவருடைய சட்டைகளுக்குள்ள நீங்கள் வரும் பொழுது வேத வசனம் சொல்கிறது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்கு வனாந்தரமா இருந்தாலும் தண்ணீர்களை அவர் தருவார், அவாந்தர வெளியா இருந்தாலும் அதுல ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வழி நடந்து போகும் பொழுது அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் தேவன் வழி நடத்தும் பொழுது அங்கே மாறா என்கிற இடத்திலே வந்த பொழுது அந்த மாறாவின் தண்ணீர் குடிக்க முடியாத அளவு மகா கசப்பாய் இருந்தது, குடிக்க முடியல. ஆனா அவர்களுக்குள்ளே ஒருவர் இருந்தார், அவர்களுக்குள்ளே ஒருவர் வழிகாட்டினார். அவர்களை தெரிந்து கொண்ட தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்த தேவன், தெரிந்து கொண்ட தேவன், வழி நடத்தின தேவன், அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் கூட இருந்த தேவன் அந்த மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி கொடுத்தார். ஆமென். இன்றைக்கும் ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்திலே வரக்கடவன். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்த தேவன். அவரிடத்தில் நீங்க ஓடி வாங்கல. உங்களுடைய எந்த தாகமா இருந்தாலும், அன்றைக்கு சகேவு என்கிற மனுஷன் தாகத்தோடு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்து இருந்தான். அந்த சகேவுடைய தாகத்தை விருப்பம், உங்களுடைய தேவை, உங்களுடைய ஆசை, அந்த விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். எப்பொழுது? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் நீங்கள் மாறும் பொழுது, அவருடைய வரும் பொழுது. சகேயுடைய விருப்பத்தை நிறைவேற்றின தேவன். அதே போலதான் நான் சொன்னேன், யாக்கோபு இஸ்ரவேலாய் எப்படி மாற்றப்பட்டார், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கேட்ட அந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி அவருடைய தாகத்தை தீர்த்தார். எலிசா என்கிற ஒரு மனிதனை 6 அதிகாரம் சங்கீதம் 46 4-5 வசனத்தை நாம் திருப்பி பார்ப்பவை என்றால், சங்கீதம் 46 4-5 வசனத்துல, விசேஷமாக 5 வசனத்துல, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். மூன்றாவதாக, தேவன் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோடு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களோடு, அனாதி தேவனுடைய அடைக்கலத்துல இருக்கிற ஜனங்களோடு அவர் எங்க இருக்கிறாரா? தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறான், நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. ஆமென். அதுதான் சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது, எத்தனை ஆபத்து வந்தாலும், எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை சுனாமி வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் உங்களை எதிர்த்து வந்தாலும், எத்தனை மந்திரவாதிகள் உங்களை எதிர்த்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. நம்முடைய நங்கூரம் கிறிஸ்துவாகிய கண்மலை மேலே இருக்கிறது. கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவர். நீங்கள் ஒரு பொழுதும் அசைக்கப்படுவதே இல்லை. சங்கீதம் 118:6-7 கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறாருங்க. நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்கள் நடுவில், உங்கள் குடும்பத்தில் மூத்த சகோதரனாய், உங்கள் குடும்பத்தை கண்காணிக்கிறவராய், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறவராய், உங்கள் குடும்பத்தை வழி நடத்துகிறவராய் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமென். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 35
இருந்து 41 வரைக்கும் இந்த வசனங்களில இயேசுவும் அவருடைய சீஷர்களும் சென்ற படகு பலத்த காற்று அலைவுபட்டது, படகு மூழ்கி விடுகிற அளவுக்கு சேதம் வந்துவிடுமோ என்கிற பயம். ஆனால் இயேசு அந்த படகில் இருந்தபடினால சீஷர்கள் இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு எழுந்து வந்து இறைகிற கடலையும் காற்றையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன பொழுது காற்றும் கடலும் அமர்ந்தது. ஆமென். ஏனென்றால் இயேசுவோடு யார் இருந்தால் சீஷர்கள் இருந்தார். எவ்வளவு பெரிய காற்றா இருந்தாலும், இலோக்லிதோன் என்கிற காற்றா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அலைகளா இருந்தாலும் கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தா உங்கள் குடும்பம் என்கிற வாழ்க்கை படகு ஒரு பொழுதும் அசையவே அசையாது. ஆமென். நான்காவதாக செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். 3வது சொன்ன நீங்க அசைக்கப்படுவது இல்லை. 4வதாக வேத வசனம் சொல்கிறது, உன் சத்துருக்களை விலக்கி. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறபடினால தீங்கு உங்களை அணுகுவது இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, செப்பனியா 3:17, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமென். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நீங்கள் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ள, கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள இடைவிடாமல் ஆராதிக்கிறபடினால அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி ஜுவாலையில, எரிகிற அக்கினி ஜுவாலையில போட்டாலும் அங்கே அவர்கள் ஆராதிக்கிற, நீங்கள் ஆராதிக்கிற, அவர்கள் நம்பிக்கை வைத்த தேவன் அந்த அக்கினி சூளையில கடந்து வந்தார். அந்த அக்கினி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியவில்லை. கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தார், நீங்க கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள இருந்தா, கர்த்தருடைய பாதத்தில் இருந்தா எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது. எந்த கொள்ளை நோயோ, எந்த வியாதியோ, எந்த சத்ருவோ, எந்த ஆயுதங்களோ ஒரு வழியாய் வந்தால் அது 7 வழியாய் ஓடி போகும்படி கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். 5வதாக யோபேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது. யோபேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பவை என்றால், யோபேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் பாக்கியவான் என்று முன்குறிக்கப்பட்ட ஜனம் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆமென். ஏன்னா சத்துருகளுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. வெட்கம் உங்களுக்கு இல்லை, நிந்தை இல்லை, அவமானம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், என் ஜனங்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. ஆமென். அன்றைக்கு காணா ஒரு கல்யாண வீட்டில இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கல்யாண வீட்டில நடந்தது என்ன? அங்கே திராட்சரசம் குறைபட்டு போனது, திராட்சரசம் இல்லை. ஆனால் அங்கே இயேசு இருந்தார். இயேசுவின் தாயார் சொன்ன காரியம் என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது, வெறுமையான தண்ணீரை கற்சாடிகளை நிரப்பின பொழுது அங்கே வெட்கம் இல்லாதபடி
திராட்சரசம் இல்லை என்கிற குறைவு இல்லாதபடி அந்த கல்யாணத்தை நடத்துகிற அந்த மணவாளனுக்கு வெட்கம் வந்துவிடாதபடி கர்த்தர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது மாத்திரமல்ல, முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசியுள்ளதா இருந்தது. காரணம் என்ன? அந்த கல்யாண வீட்டிலே இயேசு இருந்தார். அந்த கல்யாண வீட்டிற்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அவங்க வெட்கப்படவே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஜனமாய் இருப்பீர்கள் என்றால் எத்தனை குறைவுகள் வந்தாலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? மாத்திரமல்ல, கடைசியாக மத்தேயு 18:20 சொல்கிறது, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். ஆறாவதாக எங்க இருக்கிறாரு? அவருடைய நாமத்தில, அவருடைய பிரசன்னத்தில. நீங்கள் 2-3 பேர் கணவன் மனைவி பிள்ளைகளாய் கூடி ஜெபிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இயேசு இருக்கிறார். ஆவியானவர் அசைவாடுகிறார். சபைகளிலே கர்த்தரை வைத்து நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, சபைகளிலே துதிகளின் மத்தியில அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல 2-3 பேர் வரும் பொழுதே அவருடைய பிரசன்னம் கடந்து வந்து விடுகிறது. அந்த இடம் பொழுதும் ஆவியானவர் அசைவாடி விடுகிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க. இன்றைக்கும் இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. கடனா பயப்படாதீங்க, வியாதியா பயப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் சத்துருவின் போராட்டமா பயப்படாதீங்க. நீ பாக்கியவான். ஏனென்றால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், உங்களுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. உங்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் இன்றைக்கும் உபாகமம் 33:27 படி அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். எவ்வளவு பெரிய எரிகோ கோட்டையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிவந்த சமுத்திரமாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய யோர்தானாய் இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ள ஒழிய உமை விடுவதில்லை என்று சொன்ன பொழுது யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீங்களே. இன்றைக்குமே நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை செய்வீராக. அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என் ஜனங்கள் என்று சொன்னீரே. என் ஜனங்கள், என் ஜனங்கள், என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொன்னீரே. இப்பொழுதுமே நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அல்லவா, மனதுருகிற தேவன் அல்லவா, அற்புதத்தை செய்வீராக. இப்பொழுதே நோக்கி பார்க்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, தீங்கு அணுகாதபடி, இயேசுவின் நாமத்தில் அசைக்கப்படாதபடி என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து மகிழ பண்ணுவீராக. நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துங்க. எல்லா பயத்தின் ஆவிகள், வியாதிகள், பலவீனங்கள், சத்துருவின் போராட்டங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே விலகு என்று நான் ஜெபிக்கிறேன். அசைக்கப்படுவதில்லை, தீங்கு தொடுவதில்லை, நீ வெட்கப்படுவது இல்லை. கர்த்தர் உங்கள் நடுவிலே, உன் வீட்டிலே, உன்னுடைய சபைகளிலே, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே, நீ போகிற இடத்திலெல்லாம் கண்ணின் மணி போல உன்னை பாதுகாக்கிற தேவன் நிச்சயமாகவே உன்னை பாதுகாப்பார். ஏனென்றால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அநாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலாம். அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிற, திருப்திப்படுத்துங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அனுகூலமான காரியத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீங்க. உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. God bless you.